உங்களுடைய பதட்டம் என்னன்னு எனக்கு தெரியும். இந்த வீடியோவை ஏன் கிளிக் பண்ணி வந்தீங்கன்னு எனக்கு தெரியும். இரவு தூக்கத்தில் உங்களுக்கு தெரியாமல் அடிக்கடி விந்து வெளியேறி இருக்கலாம். அதனால் உங்கள் மனசில் இப்போ ஒரு கேள்வி ஓடிட்டுருக்கலாம். ஏன் எனக்கு இரவில் விந்து வெளியேறுது? இதனால் எதிர்காலத்தில் எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? இதனால் எனக்கு ஆண்மை குறைபாடு வருமா? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் உங்கள் மனசில் இருக்கலாம். ஒரு பக்கம் பயம் இருக்கும், மற்றொரு பக்கம் இது ஏன் நடக்குது என்று தெரிஞ்சுக்கணும் என்ற ஆர்வமும் இருக்கும். அதனால்தான் இன்றைய இந்த வீடியோவை இதை பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் 3 முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறீங்க. முதலாவது, இரவில் ஏன் விந்து வெளியேறுகிறது என்பதற்கான 5 உண்மையான காரணங்களை தெரிஞ்சுக்க போகிறீங்க. இரண்டாவது, இது ஆபத்தானதா இல்லை நன்மையா என்பதையும் தெரிஞ்சுக்க போகிறீங்க. மூன்றாவது, இதை கட்டுப்படுத்த 5 எளிய வழிகளையும் பார்க்க போகிறீங்க. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஏன்னா உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில் இந்த வீடியோவில் இருக்குது. முதல்ல உங்களுடைய பயத்தை உடைப்போம். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, பெரும்பாலும் இது கனவு வரும் நேரத்தில் தான் நடக்கும். அதுதான் உங்கள் பயத்துக்கும் காரணம். ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 12 வயசுலேருந்து 50 வயசு வரை இருக்கும் பல ஆண்களுக்கும் இது இயல்பாக நடக்கும் ஒரு விஷயம். திருமணமானவர்களுக்கும் வரும், திருமணம் ஆகாதவர்களுக்கும் வரும். இது உங்கள் உடம்பு தானாக செய்யும் ஒரு இயற்கையான செயல்முறை. ஒரு தண்ணீர் டேங்க் நிரம்பினால் தண்ணீர் வெளியேறுவது போல உடம்பும் சில நேரங்களில் தானாகவே விந்து வெளியேற்றும். இப்போ இரவில் ஏன் விந்து வெளியேறுது என்பதை அறிவியல் ரீதியாக பார்க்கலாம். காரணம் 1, உடலின் இயற்கையான சுத்தப்படுத்தும் செயல்முறை. ஆண்களின் உடலில் தினமும் விந்து உற்பத்தியாகி கொண்டே இருக்கும். பழைய விந்தணுக்கள் நீண்ட நாட்கள் உடலில் தங்காமல் இருக்க உடம்பு அவற்றை தானாகவே வெளியேற்றும். இது ஒரு இயற்கையான கிளீனிங் ப்ராசஸ், அதனால் பயப்பட வேண்டாம். காரணம் 2, ஹார்மோன் மாற்றங்கள். காலை 4 மணி முதல் 8 மணி வரை டெஸ்டாஸ்ட்ரோன் ஹார்மோன் அளவு அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் உடல் மிகவும் உணர்திறன் கொண்டதாக இருக்கும். சிறிய தூண்டுதல் கூட சில நேரங்களில் விந்து வெளியேற காரணமாக இருக்கலாம். காரணம் 3, மனதில் பதியும் கற்பனைகள் மற்றும் எண்ணங்கள். நாள் முழுவதும் பார்த்த விஷயங்கள், நினைத்த விஷயங்கள் அல்லது பாலியல் தொடர்பான கற்பனைகள் அனைத்தும் ஆழ்மனதில் பதிந்திருக்கும். அவை இரவில் கனவுகளாக வந்து விந்து வெளியேற காரணமாக இருக்கலாம். காரணம் 4, சிறுநீர்ப்பை நிறைவாக இருப்பது. தூங்கும் போது சிறுநீர்ப்பை அதிகமாக நிரம்பியிருந்தால் அருகில் உள்ள பகுதிகளில் அழுத்தம் ஏற்படலாம். சில நேரங்களில் இதுவும் விந்து வெளியேறுவதற்கான ஒரு காரணமாக இருக்கலாம். காரணம் 5, இறுக்கமான உள்ளாடைகள் அல்லது உடைகள். அதிகமாக இறுக்கமான உடைகள் அணிந்து தூங்கும் போது உறுப்புகளில் உராய்வு ஏற்படலாம். அதுவும் சில நேரங்களில் தூண்டுதலை ஏற்படுத்தி விந்து வெளியேற காரணமாக இருக்கலாம். இப்போ இதனால என்ன நன்மைகள் இருக்கிறது என்று பார்க்கலாம். முதலாவது, உடல் தன்னுடைய இனப்பெருக்க அமைப்பை இயற்கையாக சமநிலைப்படுத்திக் கொள்ள உதவுகிறது. இரண்டாவது, பழைய விந்தணுக்களை வெளியேற்றி புதிய விந்தணுக்கள் உருவாக உடலுக்கு உதவுகிறது. மூன்றாவது, மாதத்திற்கு ஒரு சில முறை இது நடந்தால் அது சாதாரணமான விஷயம்தான். இதற்காக தனியாக மருந்து எடுக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் சில அறிகுறிகள் இருந்தால் மருத்துவரை சந்திக்க வேண்டும். உதாரணத்திற்கு, விந்து வெளியேறும்போது வலி இருந்தால், இரத்தம் கலந்து வந்தால், அடிக்கடி அதிகமாக நடந்தால் அல்லது வேறு உடல்நல பிரச்சனைகள் இருந்தால் ஒரு மருத்துவரை சந்திப்பது நல்லது. இப்போ இதை கட்டுப்படுத்த 5 எளிய வழிகளை பார்க்கலாம். வழி 1, தூங்குவதற்கு முன் மொபைல் பயன்பாட்டை குறைக்கவும். தூங்குவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பே போனை வைக்கவும். பாலியல் தூண்டுதலை ஏற்படுத்தும் வீடியோக்களை பார்ப்பதை தவிர்க்கவும். வழி 2, இரவு நேரத்தில் அதிக தண்ணீர் குடிப்பதை குறைக்கவும். தூங்குவதற்கு முன் வெதுவெதுப்பான பால் குடிக்கலாம். இதனால் சிறுநீர்ப்பை அதிகமாக நிரம்புவதை தவிர்க்கலாம். வழி 3, உடற்பயிற்சி மற்றும் மூச்சு பயிற்சி. தினமும் குறைந்தது 30 நிமிடம் உடற்பயிற்சி செய்யுங்கள். யோகா மற்றும் மூச்சு பயிற்சிகளும் உதவும். வழி 4, சரியான தூக்க நிலை. குப்புற படுக்காதீங்க, மல்லாக்க படுக்காதீங்க. ஒரு பக்கமாக படுத்து தூங்க முயற்சி செய்யுங்கள். வழி 5, மனதை நல்ல விஷயங்களில் செலுத்துங்கள். தூங்க போகும் முன் உங்கள் இலக்குகளை நினச்சிக்கோங்க. நாளைக்கு என்ன செய்ய போகிறோம்,
எப்படி முன்னேற போகிறோம், குடும்பத்துக்காக என்ன சாதிக்க போகிறோம், இப்படி நேர்மறையான எண்ணங்களோடு தூங்குங்கள். நண்பர்களே, ஒரு விஷயத்தை நினைவு வைத்துக்கோங்க. இது ஒரு நோய் இல்லை, இது ஆண்மை குறைபாடு இல்லை, இது மனிதர்களுக்கு இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு உடல் செயல்முறை. அதனால் தேவையில்லாமல் பயப்படாதீங்க. வாரத்திற்கு ஒரு முறை அல்லது 2 முறை நடந்தால் அது சாதாரணமான விஷயந்தான். ஆனால் அடிக்கடி நடந்தாலோ, வலி இருந்தாலோ, இரத்தம் வந்தாலோ கண்டிப்பாக மருத்துவரை சந்தியுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கும் என்ன நம்புகிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. இதே பிரச்சனையால் பயத்தில் இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. நன்றி. அப்புறம் இன்னொரு விஷயம், மோட்டிவேஷ்னல் ரிலேட்டடாக வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது. முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.